இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிப்ளோன் டேரோ இன் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு எல்லா ஜோடியாக் சைன் ஓகே செப்டம்பர் மந்த்து ராசி பலன் ஃபார் ஆல் ஜோடியாக் சைன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? செப்டம்பர் மாத ராசி பலன் பார்ப்போம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் மேஷம். ஏரிஸ் மேஷ ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மந்த்து என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நைட் ஆஃப் கப்ஸ், பேலன்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். வா சூப்பர், எம்பரர். ஸோ மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தைரியமாக நம்பிக்கையாக வந்து தொடங்குவீங்க. திட்டம் போட்டு அதை கரெக்டாக வந்து செயல்படுத்துவீங்க. இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போவீங்க. ஓகேவா? பொறுமையாகவும் எடுத்துகிட்டு போவீங்க. அது மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ரொம்ப பொறுமையாக எடுத்துகிட்டு போகும்போது ஒரு உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? அண்ட் டேஸ் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் ஆஃபர், நைட் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஜாப் ஆஃபர் இருக்குது. நியூ பிகினிங் இருக்குது உங்கள் லைஃப்பில். இந்த செப்டம்பர் மந்த்து புதிய விஷயம் ஒன்று, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அமைய போகுது. ஓகேவா? ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லீடர்ஷிப் ரோல் வகிக்கிறதுக்கும் நிறைய வகிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் ஜாப் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஜாபுக்காக தேடிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஜாப் தான் வேணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜாப் கண்டிப்பாக வந்து அமைய போகுது. ஓகே. ஸோ ரொமான்டிக் சைடாக பார்க்கும்போது லவ் ஆஃபர் பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய பர்சன் வந்து உங்களுக்கு வந்து லவ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே. இது வரைக்கும் வந்து சப்போஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அன்பேலன்ஸ்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ரைட்? இப்போ வந்து ஒரு நியூ பிகினிங் அந்த இதை பார்க்க முடியுது. ஓகே. ஸோ தே ஆர் கம்மிங் டுவோர்ட்ஸ் யூ. ரைட்? ஸோ எந்த விஷயத்தில் சரி பண்ண முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் இந்த செப்டம்பர் மந்த் உங்களால் சரி பண்ண முடியும். மணி ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கான புதிய வாய்ப்புகள் ஏற்படும். ஓகே. கடன் தொல்லை எல்லாம் மீறி போயிட்டு இருந்தால் கூட இப்போது வந்து இந்த மாதம் அதை வந்து பேலன்ஸ்டாக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அந்தளவுக்கு இருக்கும் உங்களுடைய செயல் திட்டம். சரியா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து லாஜிக்காக யோசிப்பீங்க. ரொம்ப இமோஷ்னலாக யோசிக்க தேவையில்ல. லாஜிக்கலாக யோசித்து உங்களுடைய நிலைமையை வந்து நீங்கள் சீர் செய்வீங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகுது. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ரிஷபம். ரிஷபம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். Knight of Swords, Lover, Page of Swords, bottom of the deck, Star. ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் இருப்பீங்க. ஆனால் அவசரப்பட வேண்டாம். அதை பற்றி தீவிரமாக இன்னும் வந்து நல்லா ஒரு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுங்க. சப்போஸ் ஏதாவது டாக்குமெண்ட் சைன் பண்ணணும், புதுசாக ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நல்லா அதை பற்றி விசாரிச்சுட்டு இது பண்ணுங்க. ஓகேவா? அவசரப்பட வேண்டாம்.
பேஜ் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கான வந்து ஒரு நீங்கள் கிரியேட்டிவான விஷயங்களை செய்வீங்க. ஸோ ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க, ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், என்ன முடிவு எடுக்க அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இது வரைக்கும். ஆனால் ஸ்டார் பார்க்கும்பொழுது ஒரு நம்பிக்கையோட ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு இருக்குது, ஓகே? அதனால உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி நீங்கள் நம்பிக்கை குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது தேவையில்லை, நம்பிக்கையோடு இருப்பீங்க, ஓகேவா? செப்டம்பர் மந்த் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். உங்களுடைய சேலஞ்சபிளான டைம் அதிலெல்லாம் ஒரு மாற்றம் வரும், ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் புது புது ஐடியாஸை க்ரியேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போவீங்க, ஓகேவா? ஸோ என்ன ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதை இன்னும் சுறுசுறுப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிப்பீங்க, ரைட்? சம்வாட் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா வாய்ப்புகள் நிறையா வரலாம், சரியானதாக தேர்ந்தெடுக்கணும், அவசரப்படக்கூடாது, ஓகேவா? அண்டு சில விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுப்பீங்க செப்டம்பர் மந்த்து. ஸோ இமோஷ்னல் பேசிஸில் எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு எடுக்கும்போது விளைவு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது, ஓகே? ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற லவ் சிச்சுவேஷனை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அதில் எந்த ஒரு டவுட்டோ மன வருத்தமோ இருந்துட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் சந்தேகத்தின் பேரில். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இது வரைக்கும் மன கஷ்டங்கள் இருந்தால் அதுலேருந்து விடுபடுவீங்க. லவ் ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு ரெக்கவரி வந்து இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சாய்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். எந்த சாய்ஸ் உங்களுடைய இதயம் வந்து சரின்னு சொல்லுதோ அதை நீங்கள் எடுக்கும்போது நியூ பிகினிங் இருக்கும். பயங்கரமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும். ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வாழ்க்கையின் மீதே ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஏற்படும், சரியா? ஸோ படிச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப நம்பிக்கையோட படிங்க, உங்களால் எதுவும் முடியும், ரைட்? ஓகே ரிஷபம், உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் காலமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோட நீங்கள் சுறுசுறுப்பாக வந்து செயல்படலாம், ஓகே? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு மிதுனம் போகலாம். ஸோ மிதுன ராசிக்காரர்கள், ஹாய் எவ்ரி ஒன். பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் வீடியோ பக்கத்தில், அதில் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சரியா? அப்போ தான் வீடியோ போட போட உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மிதுனம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். Wow, 10 of Pentacles, 2 of Wands, 3 of Swords, King of Wands. ஸோ மிதுனம் ஜெமினாய், உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பிரேக் இருந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே? சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக பார்க்க முடியுது. அதுலேயும் சில பேருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸே தேர்ட் பார்ட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களாலே ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாக்கிட்டு இருக்கிறீங்க, ஓகே? ஸோ இந்த ஹார்ட் பிரேக் வந்து கவனமாக டீல் பண்ணுங்க, சரியா? ஸோ ஏற்கனவே ஹார்ட் பிரேக் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா அந்த பாஸ்ட்டை விட்டு விலகுவீங்க. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் வந்து ஏற்படும், சரியா?
ஐ மீன் கொஞ்சம் குணமாவீங்க, ரைட்? நடந்த விஷயங்கள், அதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கும் இருக்குது இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் சரியாயிட்டு வருவீங்க. ஓகே, சில பேருக்கு ஃபேமிலி கெட் டுகெதர் பார்க்க முடியுது. இன்னும் சில பேருக்கு நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் பாஸ்ட் ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கலாம். என்னைக்கோ உங்களுக்கான சாய்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸ்டில் யூ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்? ஏதோ ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும், அது ஜாபாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், மணி சிச்சுவேஷனாக இருக்கலாம். மிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் வருது. ஒன்று இல்லை, குறைஞ்சது 2. அதில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ ப்ரப்போசல் இருக்குது. சில பேருக்கு வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்குது. ஓகே, சில பேர் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஈவன் தோ யூ நோ எவ்ரிதிங், எல்லாமே உங்களுக்கு தெரியும் எதை எப்படி பண்ணால் என்ன ஆகும்னு. இருந்தாலும் நீங்கள் பிளானிங்கில் இருக்கிறீங்க. ஸோ அதுக்கான ஆக்ஷனை வந்து நீங்கள் எடுக்கணும், சரியா? இந்த மந்த்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அந்த ஆக்ஷனை எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறையா பேரால் அட்ராக்ட் பண்ணப்படுவீங்க. அண்ட் லீடர்ஷிப் ரோல் நான் பார்க்க முடியுது, கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ லீடர்ஷிப் ரோல் அமையும். ஸோ உங்களை பற்றி எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் அதை கண்டுக்க வேண்டாம், சரியா? அதால் நீங்கள் மனசு நொடிஞ்சு போகவும் வேண்டாம். ஒரு திறமைசாலியாக இருக்கும்போது, ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கும்போது 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க, ரைட்? அந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம திறமைக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஓகே, அப்படிப்பட்டவங்களால மட்டும்தான் அப்படி பேச முடியும், சரியா? அதனால என்ன பண்ண தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை, ரைட்? ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் விட்டுறலாம், ஓகேவா? அண்ட் ஸோ தென் முக்கியமாக வந்து சப்போஸ் பிரேக்கப்பில் இருக்கீங்க, ரொம்ப வந்து ஹார்ட் பிரேக்கில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடும் பொழுது உங்களுக்கான பாதை வந்து உங்களுக்கு தெரிய வரும், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அமையும். ஸோ ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லா இருக்கும், சரியா? கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். சம்வாட் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கலாம் இந்த மாதத்தில். ஓகே, புதிய வாய்ப்பு வரதை பார்க்க முடியுது. சில பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும், ஓகேவா? நல்ல ஒரு ஃபேமிலி அமையும், நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியாக அமையும், சரியா? ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஓகே மிதுனம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு கடகம். கடகராசி பார்க்கலாமா? ஸோ சாரி, கடகராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? Nine of Cups, World, அட்டா. சரி, ஓகே. 4 of Pentacles, 6 of Wands. இது வரைக்கும் ஏதோ ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு. பிஹைண்ட் த கார்டு நான் பார்க்குறேன். இந்த வெற்றிக்கு பின்னால் லாஸ் பார்க்குறேன். நிறைய லாஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது வந்து வேற எதுவும் இல்லை, உங்களுடைய தோல்விகள் அனைத்தும் உங்களுடைய வெற்றியாக மாறப்போகுது. கடகராசி, செப்டம்பர் மாதம் உங்களுடைய விருப்பம் நிறைவேற போகுது. ஓகே, ஸோ உங்களுடைய இன்னர் பலம், இன்னர் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகும். ஸோ இன்னர் ஸ்ட்ரென்த் எப்போ ஜாஸ்தியாகும் அப்படின்னா நிறைய கஷ்டங்களை தாண்டி வரும் பொழுது தான். ஸோ ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்து தாண்டி இருக்கிறீங்க அப்படின்றது புரியுது. ஓகே,
ஸோ அது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நம்மப்பட்ட கஷ்டம் நீங்கள் நிறையா படும்போது அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் தெரியும். அதனால் வந்து நீங்கள் மற்றவங்களே வந்து கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது. ஓகே, ஸோ மன்னிக்கும் ஒரு தன்மை ஏற்படும் உங்களுக்கு. ஸோ எதெல்லாம் வந்து விட்டீங்களோ அது எல்லாமே ரீபில்டு பண்ணுவீங்க. எதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதோ இல்லைன்னா இழந்தீங்களோ மறுபடியும் அது வந்து உங்களுக்கு உருவாகும். சரியா? அதுக்கப்புறம் இங்கே வேர்ல்டு பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. இங்கேயும் வந்து உங்களுடைய கனவு நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூனிவர்ஸை நம்புங்க. நீங்கள் எதற்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் தரப்போகிறாங்க. ரைட்? அண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை பாதுகாப்பாக வச்சுருங்க. சரியா? மணியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கொடுக்கல் வாங்கல் இருந்தால் எப்படி கொடுக்குறீங்க, எப்படி வாங்குறீங்க, அதில் ரொம்ப கவனம் தேவை. மணி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதுலேயும் மிக கவனமாக நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுப்பீங்க. ஓகே, சில விஷயத்தை நீங்கள் வந்து விடுறதுக்கு பயந்துட்டு இருக்கலாம். ஸோ அதை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு நியூ பிகினிங் உங்களால் பார்க்க முடியும். இதை நான் விட்டுட்டா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா அந்த பயம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். சரியா? உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேறும். இந்த ஏதோ ஒரு விஷயத்தை விடணும் நீங்கள், அதுக்கான ஒரு மனோபலம் இதுவரை இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இனிமேல் வந்து அது இருக்கும். ஓகே, இல்லை ஏதோ ஒரு பயம் இருந்தால் அதை விட்டுருவீங்க, அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஓகே, உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீங்க. ஓகே கடகம், நெக்ஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்ததா சிம்மம். ஸோ நியூ பிகினிங் எல்லாம் இருக்குது கடக ராசிக்காரர்களுக்கு. அந்த ஒரு புது ஜாபோ நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஜாப், ரைட், அந்த மாதிரி எல்லாம் அமையும். இதுவரை எதுக்காக போராடிட்டு இருந்தீங்களோ அதில் வெற்றி அமையும். ஓகே சிம்மம், ஒரு ஒரு ராசிக்கும் என்ன கார்டு வருது அப்படிங்கிறது சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்கு. அண்ட் சிம்ம ராசிக்காரர்கள் இதை பார்க்க அனைவரும் அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போது நோட்டிஃபிகேஷனில் வீடியோ போட போட வந்துடும். அடடா, சிம்மம் உங்களுக்கு சிம்ம ராசியே வருது. சன் அண்ட் எம்ப்ரஸ் பார்க்கும்போது ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, பிரச்சனைகள் வந்து நிறையா போயிட்டு இருந்திருக்கலாம். என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் அமைதியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, இந்த பிரச்சனையை நோக்கி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். ரைட்டா? இந்த மந்த் வந்து அமைதியாக எடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வர வேண்டியது ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு, பட் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் என்ன ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் இஸ் ஸ்லோ. சரியா? ஸ்லோவாக இருக்குது, ஆனால் நிலையாக வந்து நிற்கும். அது மாதிரி நிறைய ரொம்ப அழகாக சன் இருக்கு, எம்ப்ரஸ் இருக்கு. ஸோ புதுசாக ஜாப் தேடுறவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதுவும் ஒரு நிலையான ஜாபாக இருக்கும், சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஜாபாக இருக்கும், நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாபாக இருக்கும். ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? டிலே ஆகிட்டே இருக்கா? கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன் அமையும். சரியா?
அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் வந்து உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் அன்பாக இருங்க. குழந்தைங்களை நீங்கள் கவனிக்கணும், அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த மந்த்து ஸோ உங்களுடைய கனவுகளை வந்து நினைவாக்குறதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுப்பீங்க. புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்களும் இருக்குது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிவைனுக்கு வந்து நன்றி சொல்லிடுங்க. அதுக்கு வந்து மறக்காதீங்க. ஓகேவா? சில விஷயங்களை உங்களை மீறி போகிற விஷயங்களை போராடிட்டு இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஓகேவா? ஸ்பேஸ் கொடுத்துட்டு அமைதியாக இருங்க. ரியூனியன் எதிர்பார்க்குறவங்களுக்கும் ரியூனியன் நடக்கும், கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி மேரேஜ் ரிலேட்டடாக அலைஞ்சு கஷ்டப்பட்டு இப்போ அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம் அமையும். ஓகே ஓகே சிம்மம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கன்னி. விர்கோ, கன்னி ராசி. உங்களுக்கு செப்டம்பர் மந்த்து எப்படி இருக்க போகுது? மூன், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வாவ், 6 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் கப்ஸ். சில பேருக்கு நியூ லவ் ஆஃபர் வரலாம். சில பேருக்கு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் நியூ ப்ரப்போசல் வரலாம், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். ரைட்டா? அண்ட் உங்களுக்கான ஒரு உங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சில மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். ஓகே. மனக்கவலைகள் இருக்கலாம். அதாவது சில நேரம் சில விஷயங்களை செய்யலாம்னு தோணலாம், சில நேரம் வேண்டான்னு தோணலாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய உள்ளுணர்வை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். செப்டம்பர் மாதம் மறந்துடாதீங்க. அப்போது உங்களால் ஈஸியாக வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். உங்களுடைய பயம் எதுவும் இருந்தால் அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும். ஸோ சம்வாட் உங்களுக்கு டிவைன் சில சைன்ஸ் காட்டலாம், ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக, இல்லை ஃபெதர்ஸ் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக அமையும். சரியா? ஸோ மனக்கவலைகள் இருக்குது அப்படின்னா வந்து அது என்ன ஆக போகுது அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ஓகே. ஃபினான்ஷியலாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. இல்லை சில பேருக்கு மணி எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு பயம் கூட ஏற்படலாம். அண்டு சில பேர் வந்து உங்களுடைய ஓல்டு நண்பர்களை மீட் பண்ணலாம். அண்டு சில பேருக்கு உங்கள் பர்சன்ட் வந்து சம்வாட் டெக்ஸ்ட்டு மெசேஜ் வரலாம், ஒரு கிஃப்ட் வரலாம் உங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து. அண்டு ஃபேமிலியை ரொம்ப அழகாக வந்து கொண்டு போவீங்க. குழந்தைங்கள வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் கண்டிஷன் சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். ரைட்? அண்ட் சம்வாட் சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வெயிட் பண்ணுறீங்கன்னா அதற்கான வாய்ப்பும் இருக்குது. சம்வாட் நீங்கள் வந்து பழசை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு பழைய நினைவுகள் வந்து வரும் உங்களுக்கு. ஓகே.
பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரீயூனியன் பார்க்க முடியுது. சரியா? அண்ட் வாழ்க்கையில ஒரு திருப்தியும் ஒரு அமைதியும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் துலாம். Six of Swords, துலாம் ராசிக்காரர்கள். 3 of Cups, wow, 9 of Cups, Lovers. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் இதுவரையும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு திசை மாறி போக போகுது. ஸோ எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்களை யூனிவர்ஸ் வந்து ஒரு சரியான பாதையில கூட்டிட்டு போக போறாங்க. ஸோ சில பேர் வந்து இந்த கடல் கடந்து போகலாம், அண்ட் ஃபேமிலியோட கூட நீங்கள் ட்ரிப்பு போகலாம். ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னால சில குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தா அந்த குழப்பங்கள்ல இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு மாதமாக தெரிகிறது. அண்ட் சில பேர் வந்து பார்ட்டிஸ், சம் செலிப்ரேஷனும் பார்க்க முடியுது. ஓகேவா? உங்களுடைய கனவு நிறைவேறும். 9 of Cups பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஓகே, ஸோ யூனிவர்ஸை நம்புங்க. சரியான ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கஷ்ட காலங்கள் ஒரு முடிவுக்கு வருது. சரியா? அண்ட் நீங்கள் அந்த பழைய கஷ்டங்களை வந்து வேறு கோணத்தில் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்போது நீங்கள் ஒரு பாதையை சூஸ் பண்ணும்போது அந்த பாதையில் போகும் பொழுது ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த லவ்வர்ஸ் பார்க்கும்போது சம்வாட் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம். உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். அது வந்து நீங்கள் சரியான சாய்ஸாக பார்த்து பெஸ்ட்டாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். உங்கள் இதயம் என்ன சொல்லுதோ அதை செலக்ட் பண்ணும்போது அது சேஃபாக இருக்கும், ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கும். சரியா? ஸோ அதான் நீங்கள் இந்த 2 காலம் பார்க்கும்பொழுது கடந்த கால வருத்தங்கள்ல இருந்து நீங்கள் விலகி ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போகும்பொழுது உங்களுக்கான சந்தோஷமான விஷயங்களும் உங்கள் கனவுகள் நிறைவேறுவதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மந்த். ஓகே, ஸோ நீங்களும் லவ் ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ட்வின் ஃப்ளேமாகவும் இருக்கலாம், சோல்மேட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பை மீட் பண்ணி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரம் அமையும். அப்படி அமையும் போது அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த டைம் வந்து மன கஷ்டங்களை பேசி நிலைமையை இது பண்ணாமல் ஸ்பாயில் பண்ணாமல் ட்ரை டு எம்ப்ரேஸ் த மூமெண்ட். ஓகே, ஸோ உங்களுடைய ஹெல்த்தில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க, அது ரொம்ப உங்கள் ஹெல்த்தை பாதிச்சிருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுறீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு மூடுக்கு வரும்பொழுது உங்களுடைய ஹெல்த்தும் வந்து நல்லபடியாக முன்னேற்றம் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு விருச்சிகம். Renewal, 5 of Pentacles, awakening, Queen of Pentacles, 5 of Wands, always போராட்டமா வெற்றிகம். என்னதான் போராட்டமா இருந்தாலும் நீங்க வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன் உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வரும். சரியா? அண்ட் ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிப்பீங்க. சரியா? எதையுமே வந்து ஒரு அழகா செஞ்சு முடிப்பீங்க இந்த மாசம். ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள, ஃபேமிலிக்குள்ள. ஓகே,
ஸோ எதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசித்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இமோஷ்னலாக யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸோ முடிஞ்சு போன ஒரு விஷயம் மறுபடியும் உங்களுக்கு அதில் ஒரு தொடக்கம் இருக்கும். சரி, அதால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஒரு செகண்ட் சான்ஸ் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்கப்பில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸாக வந்து உங்கள் பார்ட்னரோட ஒரு ரீயூனியன் வந்து ஏற்படும். ஓகேவா? ஸோ ஒரு புதிய பாதையை நோக்கி போகும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப். ஒரு தெளிவு இருக்கும், இது என்ன பர்பஸ் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒரு ஃபர்கிவ்னஸ் வந்து அந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படும். எதற்காகவாது நீங்கள் வந்து மன்னிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த மன்னிக்கும் மனப்பான்மை ஏற்படும். அண்ட் சில விஷயங்களை வந்து நீங்கள் இது வரைக்கும் பாஸ்ட்டை யோசிச்சுட்டே அப்படி இருக்கிறீங்க, ஹேங்கிங் ஆன் த பாஸ்ட். ஓகே, ஆனால் இது நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டை அனலைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கான லெசன் வந்து புரிய வருது, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து ஏற்படும். சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்யாமல் வச்சுட்டே இருக்கிறீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு மந்த்தாக இருக்கும். ஸோ ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். சரியா? கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். எதையெல்லாம் இழந்தீங்களோ, ஏன் இழந்தோம் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும். அண்ட் மணி லாஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏஞ்சல்ஸோடைய ப்ரொடெக்ஷன் இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு மணி ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடுவீங்க. ஓகே, ஸோ இந்த நிலைமை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதை சரி பண்ணுவீங்க. ஒரு செப்டம்பர் மந்த் வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியலாகவும் ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களால் வந்துட முடியும். ஓகே, ஸோ நடந்து முடிஞ்சதே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காமல் உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ ஒரு மன்னிக்கும் தன்மை ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போ இல்லை உங்களுடைய லைஃபோ வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பாண்டு வந்து ஏற்படும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு யாரு? தனுசு. ஓகேவா? சாஜிட்டேரியஸ், தனுஷ். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கான், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆல்னு வரும், அதை ஆன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போது வீடியோ போட போட உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ப்ளீஸ் மறக்காதீங்க, அப்படியே கையோட அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஓகே, ஸோ தனுஷுக்கு செப்டம்பர் மந்த்து எப்படி இருக்க போகுது? Annual 6 of Swords, 9 of Swords release. Knight of Wands. ஓகே, ஸோ ஒரு பிடிச்ச விஷயத்தை நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க. ட்ராவல் கண்டிப்பாக பார்க்க முடியுது. எங்கேயோ நீங்கள் வந்து ஃபேமிலியோட கூட ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில விஷயங்களை வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருப்பீங்க இது வரைக்கும், இனி ஆக்ஷன் எடுப்பீங்க. அண்ட் உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை வந்து அதே கவனத்தில் வந்து செய்யக்கூடிய ஒரு மாதம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து ஒரு உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் சான்ஸ் பார்க்க முடியுது, ரெனிவல் பார்க்கும் பொழுது ஒரு மறுபடியும் நீங்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பிகாஸ் மன்னிக்கிற தன்மை அங்கே ஏற்படுது. ஓகேவா? ஸோ எல்லா பிரச்சனையும் போதும், இனிமேல் இனி சரியான பாதையை நோக்கி நம்ம சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில். ஸோ வேறு ஒரு பாதையை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ ரிலீஸ் எதெல்லாம் உங்களுடைய நியூ பிகினிங்க்கு தடையாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு முன்னேறி போவீங்க.
ஸோ என்ன பார்க்குறேன்னா இந்த மந்த் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ஓகே, கஷ்ட காலங்கள் ஒரு முடிவுக்கு வருது. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு மகரம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ மகர ராசிக்காரர்கள் அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்போ என் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆல்சோ. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மகரம் செப்டம்பர் மந்த் மகரம் 7 of Swords. You should be careful. King of Pentacles, Knight of Wands, Emperor. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரோ உங்களை ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்கலாம். ஓகே, அதனால் கவனமாக இருங்க. எதுவும் சைன் பண்ணனாலும் யோசித்து சைன் பண்ணுங்கள். அதில் இருக்கிற சரி என்ன தவறு என்ன புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்க. ஓகேவா? சும்மா எல்லாத்தையும் நம்பி எந்த ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுக்க வேண்டாம். திட்டம் போட்டு செயல்படுவீங்க. அண்ட் உங்கள் மணி ரிலேட்டடாகவும் உங்களுடைய கண்காணிப்பு ரொம்ப தேவைப்படுது. ஸோ பி கேர்ஃபுல். சில பேருக்கு உங்களுடைய லீடர்ஷிப் ரோல் வந்து அமையும். ஓகேவா? சில பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு உங்கள் பார்ட்னரே கூட வந்துட்டு 2 பேருமா கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எனிகோ கவனமாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிற யாரோ வந்து உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ உண்மையாக நேர்மையாக நீங்கள் நடந்துக்கணும் கண்டிப்பாக இந்த மாதம். அப்போ தான் நீங்கள் போடுற திட்டம் ஒரு வெற்றி அடையும். சரியா? ஏதோ ஒரு குறுக்கு வழியெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்காதீங்க. வேறு யாராவது சொன்னால் அதையும் வந்து நீங்கள் நம்ப தேவையில்லை. ஸோ அது உண்மையாக இருக்குதா நேர்மையாக தான் இருக்குதான்னு பாருங்கள். அதை பற்றி உங்கள் மனசு உங்களுக்கு ஒரு சரியான முடிவை கொடுக்கும். சரியா? சில பேர் வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, பார்ட்னரில் ஒருத்தர் வந்துட்டு உங்களுடைய மணி விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேருமே எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. 2 பேருமே உங்களுடைய வேலைகளில் தான் வந்து கவனமாக இருக்கிறீங்க. ஓகே, ஏன்னா மணி இஸ் இம்பார்ட்டன்ட். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரம் வந்துட்டு ஒருத்தர் நினைக்கலாம் உங்கள் பர்சன் வந்து மேபி உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க வந்து எப்போ பாரு இதை பண்ணு அதை பண்ணு இப்படி லாஜிக்காக தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசுறது கரெக்டாக தான் இருக்கு, தவறில்லை. ஆனால் அவங்க பேசுறது தான் கரெக்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம். உங்கள் மேலே அட்ராக்ஷன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ ஃபேமிலி என்னுடைய பார்ட்னர் நான் நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு தன்மை வாய்ந்த பர்சனாக இருப்பாங்க. ஓகே, ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சம்வாட் நீங்கள் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களை நோக்கி வருது. ஓகேவா? ஸோ கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த டவுட்லேயே வந்துட்டு எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்க தேவையில்லை. யூ டூ சம்திங். உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக ஷெட்யூல் போட்டு பண்ணுங்கள். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
அடுத்ததா கும்பம், கும்பராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருப்பது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல்னு வரும் இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வீடியோ போடப்பட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறந்துடாதீங்க. லெட்ஸ் சி கும்பம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், மகரம், Hermit, Queen of Wands, Dreamer. ஒரு நியூ பிகினிங்கை நான் பார்க்குறேங்க. ஸோ இது வரைக்கும் தனிமையாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. தனிமையாக ஃபீல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து ஏற்பட்டிருக்கும். அண்டு சில பேருக்கு வந்து ஒரு ஞானி லெவலுக்கு உள்ள ஒருத்தர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மந்த் அவங்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். சில பேர் நீங்கள் அந்த மாதிரி ஞானியோ ஒரு சித்தரோ யாரையோ மீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது மூலமாக அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு புது தொடக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணுவீங்க. பண்ணாதவங்க பண்ணுங்க. உங்கள் பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அப்போ ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்குள்ள. ஓகே, சில பேர் வந்து உங்கள் பார்ட்னர் ஒர்க்குன்னு இருக்காங்க, மணின்னு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து தனிமையில் ஃபீல் பண்ணலாம். பட் எனக்கும் இந்த மந்த் வந்து உங்களுக்கு அதுலேயும் ஒரு சேஞ்ச் ஏற்படுறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கனவுகளை நீங்கள் வந்து இந்த மந்த்து எப்படினாலும் போராடி நீங்கள் வந்து நினைவாக்கி கொள்ளுவீங்க. சரியா? ஸோ எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் உங்களை நம்பி தாராளமாக நீங்கள் உங்களை நம்புங்க. ஆரம்பிக்கிறதுக்கு யாரையும் போய் கேட்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. யூனிவர்ஸை நம்புங்க. சரியா? எந்த ரிஸ்க்கை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் ஸ்டெப் எடுப்பீங்க. ஓகே, அண்ட் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படும் கும்பராசிக்காரர்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு வருது. அது மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்ததான் மீனம். ஸோ செப்டம்பர் மந்த் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மீனராசிக்காரர்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும். அந்த ஆளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ பைசிஸ், மீனம், மெஜிஷியன், வாவ், பேஜ் ஆஃப் கப்ஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். அதுக்கான எஃபோர்ட் கண்டிப்பாக போடுவீங்க. அண்ட் லவ் ஆஃபர் நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே ஒருத்தர் வந்து ரொம்பவே வந்து லவ் அண்ட் கேரிங்கோடு இருக்கிறாங்க. ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ரைட்? ஸோ சம்வாட் சில பேர் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம். புதுசாக உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அமையலாம். கொலீக்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஜெயிப்பீங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. அது மூலமாக வந்து நீங்கள் நினைக்கிறத உங்களால் சாதிச்சுக்க முடியும், சாதிக்க போகிறீங்க. ஸோ உங்களை நீங்கள் வந்து நம்புங்க. உங்கள்கிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுத்துருங்க. அது இன்னும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம்.
அது ரிலீஃப் பண்ண செகண்ட் உங்களுக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி ஏற்பட்டுரும். சரியா? ஸோ உங்களுக்கான வாய்ப்புகளும் வரதை நான் பார்க்குறீங்க. ஸோ சில பேருக்கு மெட்டர்னிட்டிக்கான ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்கள் ரொம்ப எல்லார் மேலேயும் ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ரைட்? ஸோ இவங்களாம் இதெல்லாம் வந்து சாதிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் ஒரு அமைதியாக இருந்துட்டு இருப்பீங்க. ஓகே, இந்த மந்த் வந்து உங்களுடைய திறமைகள் வெளியே வரும். சரியா? அதுக்கான வாய்ப்புகளும் அமையும். ஸோ உங்களுக்கு லவ் ஆஃபரும் வருது. ஸோ இல்லை அப்பாலஜி கேட்கணும், உங்கள் பர்சன் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பாலஜி வரலாம், இல்லை நீங்கள் அப்பாலஜி கேட்கலாம். ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ நவ். அண்ட் ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். I'll meet you in my next video. Take care. Bye bye.